அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. அப்படியே ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நம்மை மூடட்டும். நம்ம வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுகிறவர் அவர்தான். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவே, என் நேச மேய்ப்பரை. யார் கைவிட்டால் பின் செல்வே, எனது அகல ஆழ உயரமாய் எவ்வள அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நல்ல மீட்பர் எங்களுக்கு இருப்பதற்காய் நன்றி. எங்களோடு நீர் இடைப்படும் ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏம்மா என்ன வேணும்? சண்டே இருக்கா? சண்டே ஸ்கூல் இப்போ? ஓகே ஓகே, குட். Greg, I want you to raise the bass little bit. I think it is very sure. Okay. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற தேவ செய்தி humbleness to success. தாழ்விலிருந்து இல்லாவிட்டால் தாழ்மையிலிருந்து ஒரு ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் ஒரு என்ன சொல்வது, சக்ஸஸ்க்கு என்ன தமிழில்? வெற்றி. ஒரு தாழ்விலிருந்து ஒரு உயரம், ஒரு வெற்றிக்கு வருவதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி ஆவியானவருடைய ஏவுதலோடு இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். தாழ்வான இடத்தில் ஆரம்பிக்கிறது தப்பில்லை. சில நேரத்தில் சில குடும்பங்கள் மிக தாழ்வான இடத்துல ஆரம்பிப்பார்கள். காரணம் பெற்றோருடைய வறுமை, இல்லாவிட்டால் பெற்றோருடைய தீய பழக்கம், பெற்றோருடைய ஆசீர்வாதமற்ற தன்மை. ஸோ அதனால் அந்த குடும்பமே ஒரு சாபமான நிலையில் காணப்படும். சாபத்தில் இருக்கிறதும் தப்பு இல்லை, தாழ்வில் இருக்கிறதும் தப்பு இல்லை. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் நாம் என்ன செய்திடக்கூடாது, அங்கிருந்து மேலே வருவதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரசங்கி சொல்கிறாரு, சிறைச்சாலையிலிருந்து ஆளுகை செய்ய புறப்படுகிறவர்கள் உண்டு. ராஜகுமாரர்களாய் பிறந்து அவர்களே சிறைச்சாலை வரைக்கும் போகிறவர்களும் உண்டு. ஸோ அதனால் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பிள்ளை, உன் கூட படிக்கிற ஒரு பையனோ, உன் கூட வேலை செய்கிற ஒருத்தரோ ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க,
அவங்க கொடுத்து வைத்தவர்கள், அவங்க ஆசீர்வாதமானவர்கள் என்று நினைக்கிறது தப்பில்லை. நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாற முடியும் என்று யோசிப்பது தான் முக்கியம். ஆமென். மாற முடியும். அதை தான் சகரியா 4வது அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, இல்லாட்டால் அந்த 8வது வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இந்த இடத்துல சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை வருது. அது கர்த்தருடைய வார்த்தை. சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் அந்த வார்த்தை அவனுக்கு அல்ல, அந்த வார்த்தை செருபாபேலுக்கு ஆண்டவர் பேசுகிறார். என்ன? இந்த இடத்துல நான் உங்களோடு இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை என் ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டார். ஆனால் இந்த வார்த்தை எனக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தேவன் சொந்தமாக்குவார். ஆமீன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் கையில் எந்த ஆலயத்தை நீ கட்ட ஆரம்பித்தாயோ அதை நீயே கட்டி முடிப்ப. இது ஒரு பொறுப்பு. அந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்தார். செருபாபேல், நீ போய் என் ஆலயத்தை கட்டு. இந்த செருபாபேல் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் எழும்பின மனுஷன். கடினமான சூழ்நிலையில் எழும்பின ஒரு மனுஷன். அமெரிக்காவில் அந்த ஜான் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். அவருடைய மகன் ஜோயல் ஆஸ்டின் சொல்லி அமெரிக்காவிலேயே அவங்க சபை தான் மிகப்பெரிய சபை. 60,000-70,000 பேர் இருப்பாங்க அந்த சபை. அந்த ஜான் ஆஸ்டின் என்பவர் அந்த டிப்ரெஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்த தேசமே ரொம்ப ஒரு நெருக்கத்தில் போன நேரம். வேலையில் பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, நிறைய அந்த ஒரு டிப்ரெஷன், அந்த மாதிரி ஒரு காலம் அமெரிக்காவில். ஸோ அந்த நாட்களில் ஒரு 17 வயது ஒரு வாலிபனாய் வாழ முடியாமல் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அப்படியே ரோட்டில் அப்படியே அலைஞ்சிட்டு என்ன செய்ய போகிறோம். அவங்களுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வாலிபன் தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை தொட்டார். அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாது. ஆண்டவருக்கு அந்த 17-18 வயதில் தன் வாழ்க்கையை கொடுத்தார். கொஞ்சம் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் எதுலேயோ போய் ஊழியம் செய்தார். ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார். நான் உனக்கு ஒரு பெரிய ஊழியம் வச்சிருக்கிறேன். அந்த மனுஷன் சபையை ஆரம்பித்து ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த நாட்களில் அவருடைய ஊழியம் மிக வல்லமையாய் வளர்ந்தது. நீங்கள் போய் ஜான் ஆஸ்டின் சொல்லி யூடியூப்பில் போட்டிங்கன்னா இங்கிலீஷ் மெசேஜ் தான் நீங்கள் பார்க்கலாம். வெரி பவர்ஃபுல் ப்ரீச்சர். அந்த சபை 8000 மாறினது. பெரிய ஒரு எழுப்புதல், அமெரிக்கா எழுப்புதலுக்கு அந்த மகன், அவருடைய மகன் இப்போ ஜோயல் ஆஸ்டின் பெரிய ஊழியங்களை செய்கிறாங்க. ஏன்னா ஒரு கடினமான நாட்கள், அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் தான் செருபாபேல் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் 2 பகுதி நமக்கு தெரியும். ஒன்று யூதா, இன்னொன்று இஸ்ரவேல். என்ன? யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு போனது தான் நமக்கு பைபிளில் அதிகமாய் தெரியும். நெபுகாத்நேச்சர் இந்த யூத ஜனங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. பெருங்கூட்டத்தெல்லாம் பிடிச்சிட்டு போகலை, சில ஆயிரங்களை தான் பிடிச்சிட்டு போனாங்க. மற்றவங்களாம் சிதறி எங்கெங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அதில் பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த ராஜ குலத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த தானியேல், செருபாபேல், இப்படிப்பட்ட மக்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க,
அந்த 10 கோத்திரம், அந்த 10 கோத்திரத்துக்கு சரித்திரம் தருகிற பெயர் என்னன்னா காணாமல் போன கோத்திரம். அந்த 10 கோத்திரம் இல்லை அப்படின்னு தான் சரித்திரம் சொல்லுது. அந்த 10 கோத்திரம் எங்கே போச்சு, என்ன ஆனாங்க? அந்த இடத்துல தான் அந்த அசீரியர்கள் வந்து அந்த இஸ்ரவேலை ஆக்கிரமித்து, அந்த இஸ்ரவேல் என்று இருந்த அந்த தேசம் என்னவாய் மாறினது? சமாரியாவாய் மாறினது. அதனால தான் அந்த யூத ஜனங்கள் சமாரியர்களை மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்நியர்கள், அவங்க தங்க சகோதரர்கள் அல்ல. அவர்கள் இந்த பென்யமீன், யூதா, மற்ற ரூபன், மற்ற கோத்திரங்கள் இல்லாதவர்கள் என்று அவர்களை ஒதுக்குவாங்க. அந்த கோத்திரங்கள் உலகம் முழுசும் சிதறி போயிடுச்சுது. இப்போது அந்த ஒரு சூழ்நிலையில் செருபாபேல் போய் நிற்கிறாரு. ஆண்டவர் செருபாபேலை நீ ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், என்னால் எப்படி முடியும்? என்னால் எப்படி இந்த ஆலயத்தை கட்ட முடியும்? சாலமோன் அவ்வளோ பிரம்மாண்டமாய் கட்டினார், நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, செருபாபேலே, உன் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். சரி, இப்போ நான் என்ன வரேன்னா, செருபாபேலுக்கு ஆலயம், உனக்கு உன் குடும்பம், என்ன உனக்கு உன்னுடைய தொழில், உனக்கு நீயே. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா நம்மை நாம் கட்டுவது. ஆமேன். அதுதான். உங்களை நீங்கள் நல்ல மனுஷனாய் கட்டினால் உங்கள் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமேன். முதல்ல உங்களை கட்டுங்க. அதுதான் ஆண்டவர் புது சிருஷ்டின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு பாவமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இயேசு நம்முடைய இருதயத்தில் வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள கல்லை போடுறேன். முதலாவது உன் பலிபீடத்தை கட்டு. ஒரு பெரிய அக்கினி இறங்குவதற்கு முன்பாய் எலியா அந்த பலிபீடத்தை கட்டுறான். இன்னைக்கு முதலாவது நம்மை நாம் கட்டணும். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ இடத்துல நம்ம நல்லா கட்டி எழுப்பி இருக்கலாம். படிக்கிற காலத்தில் நாம் படிப்பை கட்டலை. சில பிள்ளைகள் எல்லாம் நல்ல கோர்ஸ் எடுத்திருக்கலாம். நம்ம சில பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த PSLE எக்ஸாமில் டாப் ஸ்கோர்ஸ் வாங்கினாங்க. ஆனால் அதே A லெவல் போகும் பொழுது அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உன்னை கட்டு. உன்னுடைய கேரக்டர் என்ன, அதை உன்னுடைய ஆட்டிடியூட். சும்மா சோர்ந்து போற, நீ ஒரு குடும்ப தலைவன், நீ ஒரு குடும்ப தலைவி. உன்னை நம்பி ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை, ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். சில புருஷ மாதிரியே இல்லை, வாலிப பையன் மாதிரி நினைச்சுக்கிறான். ஐயா நீ குடிச்ச, வெறிச்ச, என்னமோ பண்ண, இன்னைக்கு உனக்கு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நல்ல குழந்தைய கொடுத்துட்டாரு. முதல்ல உன்னை கட்டு. நல்ல ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல ஞானம், நல்ல படிப்பு, நல்ல திறமை, நல்ல சம்பாத்தியம். ஆண்டவர் நாம் அந்த முயற்சி எடுத்து ஆண்டவர் பார்ப்பார். நிறைய பேர் தங்களை கட்டலை. நீங்கள் பாருங்க,
உங்களைப் போல தான் நான் இந்த தேசத்திற்கு வந்தேன். ஒரு சாதாரண ஒரு வேலையில் தான் வந்தேன். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ ஒரு ஊழியனா வரணும்னாரு. நான் பைபிள் காலேஜ் போனதில்லை. எங்கள் குடும்பத்தில் ஊழியக்காரங்க யாருமே இல்லை. ஆண்டுகிட்ட நான் பயந்தேன். ஆண்டவரே, நான் எப்படி ஊழியம் செய்ய போகிறேன்? ஆண்டுடைய பாதத்தில் கதறின பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் தாவீதுக்கு கொடுத்ததை போல அந்த பராக்கிரமசாலிகளை உனக்கு கொடுப்பேன். எனக்கு பாட வராது ஆண்டவரே. எனக்கு உண்மையாகவே பேச எனக்கு வராது. நான் ரொம்ப ஷை டைப். ரொம்ப ஷை டைப். அப்படிதான் ஒரு 2-3 லேடிஸ் வந்து நின்றுட்டாங்கலாம், எனக்கு கை கால்லாம் ஆடும், தொண்டையிலேருந்து சத்தம் வராது. ஆஃபீஸில் வேலை செய்யும் போதே அந்த டைஃபிஸ்ட்டோ யார்கிட்டயோ போய் நாம் இன்ஜினியராக இருப்போம், அதுக்கிட்ட போய் ஒரு லெட்டர் டைப் பண்ணுன்னா நமக்கு அப்படி தான் இருந்தேன். என்ன ஆனால் என்னை கட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்னை கட்ட என்ன சிங்கப்பூரில் ஆண்டவருடைய கிருபையினால் இப்படி ஒரு ஊழியத்தை கட்டுறது ஈஸியா? நீ உன்னை கட்டணும். எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறது, எடுத்ததுக்கெல்லாம் இனி நான் வேலை செய்யலை, இல்லட்டா எனக்கு வாழ பிடிக்கலை. என்னையா உனக்கு வாழ பிடிக்கலை? உன்னை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு. என்ன நீ வாழ்ந்து தான் ஆகணும், சாதிச்சு தான் ஆகணும், முன்னேறி தான் ஆகணும். பைபிளில் வசனம் சொல்லுது, மனுஷ ஆவியினால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் ஆள முடியும். நாம் ட்ரெயின் பண்ணலாம். நாயை உட்காருனா உட்காருது, நீ எழுந்து நில்லுனா நிற்குது. அன்னைக்கு ஒருத்தன் ஒரு நாய்கிட்ட சொல்லி தந்திருக்கிறான், 1ன்றான் அது 1 முறை குலைக்குது, 5ன்றான் 5 முறை குலைக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு வரமாட்டிருக்கு 1 2 3. நாய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு வாழாட்டுது, ஐநோன்து. இத்தனை அறிவு படைச்ச நாம, அபிஷேகம் பெற்ற நாம, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முடிஞ்சிடுச்சு, இனி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதில் ஊரில் இருக்கிற மனைவிக்கு பாலா போனவன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான், இதுதான் கடைசி மெசேஜ். கர்த்தருக்கு சித்தமானா அங்கே சந்திப்போம். உன்னை கட்ட உனக்கு ஞானம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. உன்னால் வாழ முடியும். ஆமென். உன்னால் நிற்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் லைஃப்பை கட்ட ஆரம்பி. நீ நல்ல மனுஷனாக மாறியே ஆகணும். கிங் ஆஃப் க்ளோரியில் இருந்துட்டு மூக்கு மேலே கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, அப்படி இப்படியா நீ சொல்லக்கூடாது. எனக்கு அவமானம், என்னை விட ஆண்டவருக்கு எவ்வளோ அவமானம் அது என்ன சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நான் நடந்து, நான் முன்னேறி, நான் சாதிப்பேன். ஆமீன். சில ஆட்கள் இருக்கிறாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க, ஃபெயிலே ஆக மாட்டாங்க. ஒரு முறை ஃபெயில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஆனால் சிலர் புத்திசாலி இருக்கு, என்ன அது ஃபெயில் ஆகும், பாஸ் ஆகும், ஃபெயில் ஆகும், பாஸ் ஆகும். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்டி முடிக்கிறது எல்லாம் இந்த ஃபெயில் ஆகி பாஸ் ஆகிறது தான். என்ன அதுதான் மார்க் வராது, ஒன்றும் வராது, அப்படியே இருக்கும். என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்குது பிஹெச்டி. ஏதாவது பண்ணி போய் சேர்ந்து 4 தீசிஸ் எழுதி காப்பி அடித்து அங்கே அடித்து இங்கே அடித்து 10 வருஷத்தில் என்னது ஒரு 4 வருஷத்தில் முடிக்கிறதுல 10 வருஷம், 50வது வருஷத்தில் அவன் டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். ஆமீன். சிலதெல்லாம் கிளாஸில் ஃபஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஒரு பிரச்சனை வந்து அடுத்த நிமிஷமே தூக்கி போட்டுடுதுங்க, எனக்கு முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உன்னை நீ கட்டி எழுப்பு. ஆமீன். அற்பமாக இருக்காது. அதில் அடுத்த வசனம் தான் சொல்லுது பாருங்க, 10வது வசனம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதே, ஆரம்பி. முதல்ல பிள்ளைய படிக்க சொல்கிறேன், எல்லாம் நல்லது. முதல்ல நீ டெவலப் ஆகு.
ஆமேன். நீ டெவலப் ஆகு. கணவன் மனைவியா இணைந்து உங்க குடும்பத்தை டெவலப் பண்ணுங்க. குடும்பத்தை டெவலப் பண்ணுங்க. தீர்மானம் எடுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க, நான் நல்லா சம்பாதிப்பேன். தீர்மானம் எடுங்க. உங்கள் வேலை இடத்துல புதுசாக போனீங்க, அற்பமாக தான் இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. இங்கிலீஷ் கற்றுக்குங்க, கம்யூனிகேஷன் கற்றுக்குங்க. ஒரு நேரம் வரும், கர்த்தர் அற்பமாக இருக்கிற உங்களை சம்பூரணமாய் அவர் மாற்றுவார். ஆமேன். ஆண்டவர் அப்படி மாற்றுவார். பாருங்க, அதில் இன்னும் ஒரு வார்த்தையை பாருங்க. யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். யோபு 8 வசனம் 7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். சொல்லுங்க, துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். நம்ம ரொம்ப அற்பமாய் தான் துவங்கினோம். என்ன, இந்த தேசத்தில் நம்ம வந்த பொழுது எவ்வளோ அற்பமாக இருந்தோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. என்ன, நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. அந்த கிராமத்தில் அந்த தெருவில் நம்ம வீடு தான் மோசமான நிலைமையில் இருக்கும். நம்ம சபையில் ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பம் அவ்வளவு ஒரு நெருக்கடி. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், சரி பெண் பிள்ளையை வச்சுட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறையா, அந்த குப்பை இருக்குல்ல, அந்த பக்கத்தில் நீ சும்மா ஒரு வீடை கட்டிக்கோ. வீடை கட்டிங்கன்னு என்ன, ஓலையை வைத்து ஒரு கூரையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, அந்த குப்பை மேட்டு பக்கத்தில் ஒரு கூரை வீடு. பெண் பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பெண் பிள்ளைகள். 4 பேரோ 5 பேரோ எல்லாமே பெண் பிள்ளைகள். ஸோ அந்த கூரை வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. குப்பை மேலே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் படித்தது, ஆண்டவரை பிடித்து கொண்டாங்க. காலம் வந்தது, ஒன்று நர்ஸாக போச்சது, ஒன்று டீச்சராக போச்சது, ஒன்று சிங்கப்பூருக்கு வந்தது. இன்றைக்கி அதே இடத்துல பிரம்மாண்டமான வீடு, அதை விட இன்னும் பெரிய வீடுகள். அவ்வளவு ஆசீர்வாதம். அந்த குடும்பமே அந்த பகுதியில் சாட்சியாய் நிற்கு. அற்பமான ஆரம்பம்தான், உன்னுடைய துவக்கம் அற்பம்தான், ஆனால் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் மாறணும். நீங்க முயற்சி எடுக்காம மாறாது. நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எதுவெல்லாம் நம்மளை சம்பூரணமாய் மாற்றாமல் நம்மை கீழே கொண்டு வருகிற ஆசீர்வாதமற்ற குணங்கள் நமக்குள்ள இருக்கும். அதை நாம் முதல்ல ஒழிக்கணும். ஜெபத்தில் ஒழிக்கணும். நமக்குள்ள ஆடம்பரம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அழகாக இருக்கணும். எப்போ ஒரு முறை கிறிஸ்மஸ் அந்த சமயத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்துக்கணும். ரொம்ப ஆடம்பரம், ரொம்ப ஆசை. நமக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடு, அவ்வளவுதான். நம்ம சர்ச்சில் சில ஆட்கள் எல்லாம் 7 ரூம் 8 ரூம், ஒரே ஒரு குழந்தை தான். எத்தனை ரூமு? 7 ரூம் 8 ரூம், 3 மாடி 4 மாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 3, அது கூட இவங்க என்ன ஞானத்தில் கட்டுறாங்களோ என்னவோ தெரியல, அந்த மேலே போகிற படியெல்லாம் உள்ளேருந்தே போகும். சரி, மேலே ஒரு 3 வீடு கட்டினீங்க, அது வெளியில் ஒரு படியை வைத்து மேலே ஒரு வாடகைக்கு கொடுத்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 10,000 15,000 ஒரு காசு வரும். அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் வாடகைக்கெல்லாம் தரமாட்டோம். நாங்கள் ஜமீன்தார் பரம்பரையில் டைரெக்டாக வந்தோம், பார்த்தீங்களா? சரியா, அதில் கரப்பாம்பூச்சியும் எலியும் ஓணானும், அதுக்கப்புறம் பாம்பு,
இதெல்லாம் வருது. இதோடு கூட சாத்தான் வருது. எந்த வீடு காலியாக இருக்கோ அந்த வீட்டில் சாத்தான் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, பெருசு பெருசாக வீடு கட்டியிருந்தால் நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் ஒரு ஜெபம் இல்லை, ஒரு மனுஷ சத்தம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அந்த வீட்டில் பிசாசு தான் கும்மாட்டம் போட்டுட்ருக்கோம். அது வந்து தங்கும். அங்கே கிங் ஆஃப் க்ளோரின்னு அந்த பாஸ்டருடைய ஜனங்க ரொம்ப ஆசீர்வாதமாக மாறி அங்கங்கே வீடு கட்டி வச்சுருக்குறாங்க. ஒருத்தரும் இல்லை, நாம் போய் இருக்கலான்னு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. தயவு செய்து அதெல்லாம் சர்ச்சுக்கு எழுதி வை. இல்லைன்னா யாராவது ஒரு ஊழியக்காரனுக்காவது ஒரு வாடகைக்கு கொடுத்து ஒரு ஊழியம் நடத்துகிற மாதிரி பண்ணு. சும்மா வீட்டை பூட்டி போட்டுட்டு இங்கே வந்து கர்த்தாவே என் வீட்டை பாதுகாத்து, அவர் என்ன காலியான வீட்டை பாதுகாக்கவா கர்த்தர் இருக்காரு? ஹலோ, அவர் என்ன வாட்ச்மேனா? எனக்கு என்னென்னமோ வருது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீடு இருக்கா, இல்லாட்டி அண்ணனையோ தம்பியோ கொண்டு போய் அதில் வை. என்ன இல்லாட்டி யாரையாவது வச்சு ஒரு ஊழியனாட்டா வாரத்தில் ஒரு நாளாக ஒரு ஜெபம் நடத்துகிற மாதிரி வை. இவங்க மொசைக் ஃப்ளோர் போடுவாங்களாம், மேலே அந்த சீலிங் போடுவாங்களாம், இந்த சீலிங் போடுவாங்களாம், அவ்வளோ அழகழகு லைட்டாக இருக்குமா. ஒருத்தரும் ஒரு நாளும் அந்த லைட்டை போட்டு பார்த்ததில்லை. அது இருள் அடைஞ்சு கிடக்குது. இனிமேல் வீடு கட்டினா வாழறதுக்கு கட்டு. ஆமீன். இருக்கீங்களா? இல்லைன்னா பிஸ்னஸ்க்காக ஒரு வீட்டை கட்டு, அதை கொடு. அவர் சொல்கிறாரு, உன் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நான் சம்பூரணமாய் மாற்றணும். ஏதாவது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆமீன். அதை பண்ணு. நம்ம ஆட்கள் இருக்கு, சம்பூரணமாக ஆரம்பித்து அற்பமாக முடிகிற கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம். என்ன சில ஆட்கள்லாம் இருக்கானுங்க, நான் இந்த தப்பாக சொல்லலை, அப்படியே அங்கே பண்ணி இங்கே பண்ணி அங்கே பண்ணி அப்படியே பிரம்மாண்டமாக சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க நாங்கள் சர்ச்சை ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் ஆத்துமாக்களே இல்லாமல் அற்பமாக போயிடுது. என்ன சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அற்பமாய் ஆரம்பி சம்பூர்ணமாய் மாறு. ஆமீன். அற்பமாய் ஆரம்பி. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சம்பூர்ணம் இல்லை. சில கல்யாணம்லாம் பிரின்ஸ் சார்ல்ஸுடைய கல்யாணம் மாதிரி நடக்குது. என்ன ஆர்ப்பாட்டம்! அவ்வளோ நீங்கள் இனிமேல் யாராவது இங்கே கல்யாணம் ஆகாத இருந்த இனிமே தான் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக என்ன இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க, நல்ல ஆசீர்வாதமாக அழகாக பண்ணுங்க. நான் கூட வரேன், ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டுருங்க, நான் கூட வரேன். சரியா? காணிக்க 1 லட்சத்துக்கு மேலே வேணாம், இந்தியாவில் இருந்தால். அதுக்கு மேலெலாம் எனக்கு வேணாம். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னம்மா சொல்கிறீங்க? ஹோட்டல் புக் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட ஜாலியாக போயிட்டு. இந்த ஃப்ளைட்டெல்லாம் வேண்டாமா? என்னது இது ஃபஸ்ட் கிளாஸு பிஸ்னஸ் அதெல்லாம் வேண்டாம், நார்மல். ஏம்மா எஸ்லி, உங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ண சொல்லு. சரியா? இன்னொரு 5-6 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உன் தங்கச்சி நான் முந்திடுவா. சரியா? சரியா? அற்பமாய் ஆரம்பித்தாலும் சம்பூரணமாய் மாறணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? என் வாழ்க்கை சம்பூரணமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் நீ அற்பமாக இருக்க விரும்பலை. பாஸ்டர் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. முட்டி போடு, ஜெபம் பண்ணு, பாஸ்டர்கிட்ட வந்து கேடு. நான் யாரெல்லாம் ஆலோசனையை கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிடுவாங்க. ஆசீர்வாதமாய் மாறிடுவாங்க. சிலர் ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க. உன் வாழ்க்கையை மாற்றுவது வசனம். வசனம் நத்திங் பட் கவுன்சில். தேவனை வெளிப்படுத்துகிறது வசனம். வசனம் சொல்லுது, அற்பமாக இருக்கிற கவலைப்படாத, சம்பூரணத்தை நோக்கி பிளான் பண்ணு. இந்த வருஷம் என் கையில் இன்னைக்கு இந்த ஏப்ரல் மாதம் இன்னைக்கு இந்த முடிகிற சமயத்தில் வந்திருக்கிறோம். ஒரு $200 கூட என்கிட்ட இல்லை, பரவாயில்ல, இல்லாட்டா பரவாயில்ல. இந்த மாதத்துலேருந்து ஒரு $50 சேவ் பண்ணு. ஜஸ்ட் ஒரு $50 சேவ் பண்ணி வை, எங்கேயாவது சேவ் பண்ணி வை. என்ன சம்பூரணமாய் மாற நீ முயற்சி எடுத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு சம்பூர்ணமாய் மாறுவதை குறித்த ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறாங்க. 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம், அதில் அந்த சம்பூரணத்திற்கு அவர் சொல்ற ஆலோசனை பாருங்க. ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். நல்லா அந்த யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்றேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னால் 35-40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் யார் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் உட்கார். நான் இந்த அளவுக்கு ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெற்றியுள்ள ஊழியர்களுடைய பாதத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன். எத்தனை ஊழியக்காரங்க காலை நான் பிடிச்சிருக்கேன். எத்தனை ஊழியக்காரர்களுக்கு நான் உதவி செய்திருக்கேன். ஏன்னா அந்த முந்தின தலைமுறையார்களுடைய அந்த தேவ செய்தி, அந்த வசனம், அவங்க தீர்க்க தரிசனம், அவங்க ஆசீர்வாதம். எனக்கு கொடுமை என்ன தெரியுமா? நிறைய பிள்ளைகள் ஏன் சம்பூர்ணம் அடைகிறது இல்லைன்னா அப்பா அம்மாவை அசட்டை பண்ணுறாங்க. யாருக்குள்ளெல்லாம் அசட்டை பண்ணுற இருதயம் இருக்கோ அவங்க சம்பூர்ணத்தை நோக்கி போக மாட்டாங்க. அவர் சொல்றாரு, போய் விசாரி, முன்னோர்கள் செய்தியை ஆராய்ந்து பார். நீ ஒன்னெல்லாம் இருக்கிற நீ ஆசீர்வாதமாய் மாறணுமா, ஆபிரகாமை ஃபாலோ பண்ணு. ஒன்னெல்லாம் இருக்கிற நீ ஆசீர்வாதமாய் மாறணுமா, யாக்கோப்பை ஃபாலோ பண்ணு. ஒன்னெல்லாம் இருக்கிற நீ ஆசீர்வாதமாய் மாறணுமா, யோசேப்பை ஃபாலோ பண்ணு, ரெபேக்காலை ஃபாலோ பண்ணு, ரூத்தை ஃபாலோ பண்ணு. அதை போய் ஸ்டடி பண்ணு. தாவீது இல்லை, தாவீதை ஸ்டடி பண்ணு. அவனுடைய கேரக்டர் என்ன, ரூத்தினுடைய குணம் என்ன. நீ வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில் வெற்றி பெறணுமா? என்ன சில சம்பிரதாயம்லாம் நம்ம இந்திய இதில் உண்டு. என்ன அதை நாம் ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த அம்மா சுமங்கலி, நீண்ட ஆண்டு உள்ளவங்க, அவங்கள முன்னாடி வைங்க, அந்த கல்யாணத்தில் அவங்க வந்து நிற்கட்டும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மேலே இருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வரட்டும். ஆனால் இப்போ அது நல்லது தான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தயவு செய்து நீ சம்பூரணமாய் மாறுவதற்கு யாரை பார்க்கணும் அவங்கள பாரு. என்ன சும்மா கல்யாணம் ஆச்சு, சும்மா சண்டை போட்டு என் புருஷன் வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம். தெரியுமா, புருஷன் மனைவி பிரிஞ்சிருந்தா அவங்க வாழ்க்கை எவ்வளோ வேதனைன்னு உனக்கு தெரியுமா? அண்ணன் தம்பியை பிரிஞ்சிருந்தா, அந்த அண்ணன் தம்பி அன்பு இல்லைன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தனிமை என்று உனக்கு தெரியுமா? எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது, யார்கிட்டையும் பழகிறது இல்லை, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உனக்கு யாரும் இல்லை, நீ தனிமரமாக இருக்கிற. அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது. நோ, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, ஐ கேன் டூ. அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமானது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, முந்தின தலைமுறை யாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களுடைய செய்தி, முன்னோர்கள் வேதம் முழுவதும் முன்னோர்களுடைய செய்தி ஆராய்ந்து பார். நீ சம்பூரணமாய் மாற வழி உண்டு. உன்னுடைய உபத்திரவம் மாற வழி உண்டு. உன்னுடைய தரித்திரம் வாழ வழி உண்டு. உன்னுடைய அடைக்கப்பட்ட சிவந்த சமுத்திரம் பிரிய வழி உண்டு. அதை நாம் செய்யணும். அதனால தான் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பொதுவாய் 99% நாம் சொல்லலாம், நல்லாயிடுவாங்க. குடும்பம் நல்லாயிடும், பிள்ளைகள் நல்லாயிடுவாங்க. சிலது அந்த முந்தினோர்களுடைய செய்தியை அசட்டை பண்ணுறாங்க. அதனால 21வது வசனம் சொல்றாரு பாருங்க, இனி உம்முடைய வாய் நகைப்பினாலும் உம்முடைய உதடுகள் கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு,
நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். முதல்ல நீங்கள் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாய் மாறணும். உன் மனசில் துக்கம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அது உன்னை கெடுக்கும். உனக்கு யார் என்ன அநியாயம் செய்திருந்தாலும் அவனை மன்னிச்சு விட்டுடு. அந்த மன்னிப்பு உனக்குள்ள வரலன்னும் பொழுது நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. உன் பணத்தை எடுத்தானா போட்டோம், உன் பொருளை எடுத்துட்டானா போட்டோம், உங்ககிட்ட நன்மையை வாங்கி தீமையை சொல்றானா போட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷமாய் மாறணும், நீ மகிழ்ச்சியாய் மாறணும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? நல்லதை நோக்கி நகருங்க, நல்லதை நோக்கி நகருங்க. எத்தனை பேருக்கு செஸ் விளையாட தெரியும்? தெரியும். தோத்துருவீங்களா ஜெயிப்பீங்களா? ஒரு டோர்னமெண்ட் வச்சுருவோமா? எனக்கு அதில் பிடிச்சதே என்ன தெரியுமா? முதல்ல அந்த குயின் இருக்கும், அந்த பான் தான் அது அப்படி இப்படி அப்படி இப்படி, அதுக்கு ஒரு பலன் கிடையாது. அது முன்னாடி போகும், ஏதாவது ஒரு காயின் இருந்தால் கட் பண்ணிவிட்டு சைடில் வரும். இது செஸ் விளையாண்டா தெரியும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசி லைனில் போய் டச் ஆகிடுச்சதுன்னா குயின் ஆகிடும். தெரியும் தானே? குயின் ஆகிடும். நீ அற்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்னேறி போயிட்டே இரு. ஆமென். தேவன் உன்னை எங்கே வச்சாரோ அங்கே போயிட்டே இரு. ஆண்டவர் ஒரு நாளில் உன்னை குயினாக மாற்றிடுவார், கிங்காக மாற்றிடுவார், ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். தயவு செய்து அதே இடத்துல நிற்காத. அந்த பானை அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கு மேலே அது குயின் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. அப்படி தான் அந்த எதிரில் இருக்கிறவன் வந்து நிறுத்திடுவான், எதையாவது உன்னை கொண்டு வந்து நிறுத்திடுவான். அப்போது நாம் அந்த ஆர்ஸையோ எதையாவது கொண்டு போய் பிஷப்பையோ கொண்டு போய் அதை கட் பண்ணி அந்த வழியை நாம் என்ன செய்யணும்? உருவாக்கி கொடுக்கணும். இயேசு உனக்கு முன்பாய் வழியை உருவாக்குவார். நீ குயின் ஆகிடணும், கிங் ஆகிடணும். அழுதுகிட்டே இருக்காத, அழு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடு. ஆமென். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கைவிடாதிரு நாதா, என்னை நிந்தை வந்தாலும். சரி, இந்த பாட்டையே பாடிட்டு இருப்பியா? என்ன பண்ண போகிற? அடுத்து எழும்பு, ஒரு வேலையை பார்க்க போ. எழும்பு, ஒரு நண்பனை பார்க்க போ. எழும்பு, பாஸ்டரை பார்க்க போ. வெறும் கையாய் அல்ல. என்ன ஆண்டவர் சொல்றாரு? இன்னைக்கு இந்த வருஷம் யாருமே அற்பமாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நான் ஜபிக்க போகிறேன். இந்த வார்த்தை எனக்கு தான். கர்த்தர் என்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ சம்பூரணமாய் மாறுவாய். உன் பிள்ளை மாறும். ஃபெயில் ஆகிட்டா பரவாயில்ல, சொல்லு, முடியும்டா. நீ தான் பிஹெச்டி, என்ன முடியும்? முடியும். ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் வருதா, நீ சின்ன ஆள். 10 இடத்துல உன்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, யூ ஆர் செலக்டட் பை காட். இதெல்லாம் எனக்கு நடந்தது. தூக்கி எறிகிறாங்களா, ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, அற்பமான ஆரம்பத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இதில் கடவுளை நேசிங்க, ஆண்டவரை அதிகமாய் நேசிங்க. அதில் அதுதான் பாருங்க, நீதிமொழிகள் 3 நான் முடிச்சிடுறேன், ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நீதிமொழிகள் 3, ஸ்டார்ட் வித் ட்ரஸ்ட். என்ன? எதை ஆரம்பித்தாலும் நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இல்லை, நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. 3:5 சொல்லுது பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புக்கு ஊன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆண்டவர் சொல்றாரு, சுய புத்தி மேலே சாயாது. நம்மை
ஆசீர்வாதமாய் மாற்றுவதும் புத்தி, நம்மை கெடுப்பதும் புத்தி. நம்ம புத்தி நாமளே இது சரியா இருக்கும் அது சரியா இருக்கும் நல்லா நினைக்கக்கூடாது. என்ன, நாம தேவனை சார்ந்து உங்களை நேசிக்கிற ஞானமுள்ள நல்ல மனிதர்களோடு இணைந்து நீங்கள் எதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஆரம்பிங்க. 6வது வசனம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எதை செய்தாலும் ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் இது கைகொடி வரட்டும். நீங்கள் ஆசை ஒரு பக்கம், தேவ சித்தம் ஒரு பக்கம், ரெண்டும் ஒன்றா இணைஞ்சால் பாக்கியவான்கள். சில நேரத்தில் இந்த தேவ சித்தம் ஆசை பக்கம் போகவே போகாது. தேவ சித்தம் தனியாக நிற்கும், அது நம்ம உள்ளத்தில் தெரியும். மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கும். நமக்கு செய்திகள் நல்லா வராது. சிலதெல்லாம் நிறைய காரியங்கள் நல்ல விஷயங்கள் வேறு விதத்தில் இருக்குது பாருங்கள். நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க, வெளியில் போனால் ஏதோ பூனை ஏதோ குறுக்கா வந்தால் என்ன போகாது, அந்த காரியம் வாய்க்காது. சில நேரத்தில் சில காரியங்கள் அப்படி நடக்கிறது உண்டு. நிறைய நேரம் நான் பிரசங்க நேரத்தில் நிறைய நேரம் நான் சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணிட்டு சொல்லுவேன். அப்படி அந்த எண்ணத்தோடு வருவாங்க. நான் சொல்லுவேன், இது உனக்கு வாய்க்காதுன்னுவேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எதையாவது சொல்லிட்டு இது வாய்க்காது, நீ இதை பண்ணாத, இது உனக்கு நன்மையாக இல்லை. சிலர்லாம் வருவாங்க, சர்ச்சுக்கு வர்றவங்களே இப்படி தான் வருவாங்க, பாஸ்டர் வாயிலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வரணும். உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு மாறாய் வரும் பொழுது போய் கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனையை கேளுங்க. இன்றைக்கு கெட்டு போன வாழ்க்கையில் நஷ்டம் அடைந்த அநேகர் தேவனை நம்புவதை விட மனிதர்களை நம்பினவர்கள், மனிதர்களை நம்பினவர்கள். அதனால தான் சம்பூர்ணத்திலிருந்து ஒன்றெல்லாம் ஆயிட்டாங்க. நாம் கடவுளை நம்புவோம், ஜெபத்தை நம்புவோம், நம்ம பில்ட் பண்ணுவோம், நம்முடைய விசுவாசத்தை பில்ட் பண்ணுவோம், தைரியத்தை பில்ட் பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த உறவை பில்ட் பண்ணுங்க, அந்த உறவை பில்ட் பண்ணுங்க. பிரதர், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண உங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்காது, பரவாயில்ல. மனசில் நினைங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் எனக்கு ஜெபிக்க முடியுது, ஆனால் உங்களை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஊரில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. என் மனைவியை, என் பிள்ளைய, என் புருஷனை ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க சம்பூரணமாக இருக்கணும், சம்பூரணமாக இருக்கணும். ஒரு நாள் வரும், நம்ம ஒவ்வொருவரும் சம்பூரணமாக இருப்போம். கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போனவர்கள் யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அற்பமான நாள் என்று ஸ்டாப் பண்ணிடாத, இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பி. உன்னை ஒரு பெரிய ஆளா பார். மோசே எங்கேயும் இல்லை, உனக்குள்ள தான் மோசே இருக்கிறார். தாவீது உனக்குள்ள தான் இருக்கிறார். உனக்குள்ள தான் ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கு. அதை மனசுல நினைங்க, ஜெபம் பண்ணுங்க, அதை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நடக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தோடு நடங்க. யாரோடு பேசும் பொழுது, யாரோடு பழகும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நடந்துக்குங்க. காலம் வரும், கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல வைப்பார். சகரியாவை பார்த்து அவங்க சொல்றாங்க, அந்த வார்த்தை பாருங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? உங்க ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. உங்களை தேவன் மிக உயரத்திற்கு கொண்டு போவார். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கரத்தில் என்னை நான் கொடுக்கிறேன். நான் ஒரு அழகான குடும்பத்தை நான் கட்டி எழுப்பணும். என் பிள்ளைகளை மிக ஆசீர்வாதமாய் நான் கட்டி எழுப்பணும். என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணும்.
செருபாபேலே, உன் கரத்தில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை சந்தோஷமாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமேன். நமக்கு தெரிந்த ஒரு பாடல்.